அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வராவிட்டாலும் கூட புதிய வாக்காளர்கள் வருவார்கள் அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திமுக கூட்டணி உடையும் அதில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அதிமுகவிற்கு வருவார்கள் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். டிடிவி தினகரன் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். திரு ஓபிஎஸ், திரு ராமதாஸ் போன்றவர்கள் அமைதியா இருக்கிறாங்க. திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் திரு எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பின்னணி. ஸ்டாலின், பழனிசாமி, விஜய் முதல் இரு மெகா கூட்டணிகளை கட்டமைக்கப் போவது யார் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய நேர்பட பேச அமர்வுல நம்ம பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாத், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும்போது இந்த மெகா கூட்டணியை கட்டமைக்கிறது அப்படிங்கிறத திமுகவோ அதிமுகவோ இல்ல தாவேகாவோ முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா, இல்ல திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, திருமிகு பிரேமலதா விஜயகாந்த், திரு ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ் இவங்க முடிவு செய்ய வேண்டிய இடத்துல அந்த சூழல்ல இருக்கா அரசியல் களம்? நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை ஏற்கனவே கட்டமைச்சிருக்காங்க. அந்த அணியை அவர்கள் தக்க வைத்தாலே அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டணி. அதுதான் ஏன்னா அது தொடர்ச்சியாக தேர்தல் ரீதியாக வெற்றிகளை பதிவு செய்த ஒரு அணியாகவும் இருக்கு. அதே நேரத்துல இரண்டாவது இடத்துல யார் இன்னைக்கு திமுகவுக்கு மாற்றா ஒரு வலுவா இருக்க போறாங்கிறத கட்டமைக்கிறதுலதான் இந்த கட்சிகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா பார்க்கப்படுது. அதுலயும் டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும், போன சட்டமன்ற தேர்தலே அவர் ஒரு ஸ்பாயிலரா இருந்தாரு. அதிமுகவை 21 தொகுதிகள்ல தோல்வியடைவதற்கு காரணமா இருந்தாரு. டெல்டா பெல்ட்ல மட்டும் அதுல 11 சட்டமன்ற தொகுதிகள், தென் மாவட்டங்கள்ல 10 சட்டமன்ற தொகுதிகள். அந்த அணி வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிமுகவை இவர்கள்லாம் ஒருவேளை நகர்த்து நின்றா ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய இடம் நோக்கி நகர்த்த முடியும். அந்த வகையில தான் இவர்களுடைய பேச்சுக்கள் தொடர்ந்து முக்கியத்துவம் வருது. அதே மாதிரி விஜய் அவர்களால ஒரு அணியை அமைக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா அவரும் முதல் மாநாட்டுல இருந்தே பேசிட்டு இருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆன பின்பும் கூட அவரால் ஒரு வலுவான அணியை அமைக்க முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் டிடிவி தினகரன் அவர்களுடைய பேச்சு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி நடத்த இருந்த ஒரு மாநாடை அவர் வந்து தானாகவே அதை வந்து தள்ளி போடுவது, இது எல்லாமே வந்து விஜய் தரப்புக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கிற விதமா இதற்குள்ள இருக்கிறதாவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியா டிடிவி தினகரன் அவர்கள் நிராகரிப்புக்குள்ளாகிறது. எப்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிராகரிப்புக்குள்ளாகிறாங்களோ இதுக்குள்ள ஒரு பாஜகவோட ஒரு சின்ன காய் நகர்த்தல் இருக்கிறதாவும் நான் பாக்குறேன். பாஜக பொதுவா இந்த பேச்சு ஏன் வருது அப்படின்னா, பாஜக இவர்கள் எல்லாம் அணைத்துக் கொள்ளல. இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம், அந்த 2 பேரும் மையமா சொல்றேன். காய் நகர்த்தலா இல்ல, பாஜகவுக்கு ஒரு காய் நகர்த்தல் இருக்கு அதுக்குள்ள. அதை நான் சொல்லிட்டு அது அவர்களுக்கு பலவீனம். அது என்ன காய் நகர்த்தல் நான் சொல்லிடுறேன். அதாவது அவங்க என்னன்னா, எந்த தேர்தலில் யாருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தொடர்ச்சியா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ச்சியாவே பாஜக நிலைப்பாட்டில் தான் பேசிட்டு இருந்தார். நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அவருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடாவே கடுமையா எடுத்துட்டு இருந்தார். ஆனா ஜான் பாண்டியன் அவங்களுக்கு கூட கிடைச்ச உடனே தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு கிருஷ்ணசாமி பலவீனமா இருக்காரு. அவரோடு ஒப்பிடுகிற போது ஜான் பாண்டியன் வலுவா இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 6000 ஓட்டு தான் ஒட்டப்பிடாரம் தொகுதியில கிருஷ்ணசாமி அவர்கள் எடுக்கிறாங்க. அப்ப அவரை விட வலுவா இருக்காரு ஜான் பாண்டியன், அவரை அணைச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் பாஜகவுக்கு எப்ப தேவைப்பட்டாங்கன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக அவர்களோடு இல்ல. அப்ப அந்த கூட்டணிக்கு ஒரு வலுவான ஓட் பேங்கை காட்டணும், ஒரு 18% கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு இவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஜான் பாண்டியன் கிடைத்த உடனே ஒரு ஒதுக்கப்படுதல் நடந்துச்சோ, அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பார்வை இந்த பக்கம் பாஜக பக்கம் வந்த உடனேயே நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாக்குக்கு பயன்பட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தரப்ப அவர்கள் வந்து ரொம்ப உதாசீனமா நடத்த தொடங்குறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசையோட தான் பாஜக அதை செய்யறாங்க. ஆனா பாஜக ஆசை என்னன்னா எல்லாரையும் ஒன்றிணைத்து திமுகவை வீழ்த்தணுங்கிறதா. ஆனா அதுல ஒரு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கிறார்கள், தனக்கு இந்த நேரத்துல எந்த கட்சி இருக்கிறது லாபம் என்கிற ஒரு பார்வை மட்டுமே பாஜகவுக்கு இருக்கிறனாலையும் கடந்த காலங்கள்ல ரெண்டு ஒன்னா திரு கிருஷ்ணசாமிய திரு ஜான் பாண்டியனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்ச பாஜகவும் இப்போ திரு ஓபிஎஸ்ஸையும் திரு டிடிவியையும் கண்டுக்காம விடுறது இபிஎஸ்க்காக அப்படிங்கிறதும் ஒரே தாக்கத்தை ஏற்படுத்திடுமா? இல்ல, அது வந்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவினுடைய அந்த நிலைப்பாடு, அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலையும்
தங்களுக்கு யாரால கூடுதல் லாபம். அப்ப இந்த நேரத்துல ஓபிஎஸ் டிடிவியை விட அதிமுக ஒரு வலுவான இயக்கம் தான். ஓபிஎஸும் டிடிவியும் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்க. அதே நேரத்துல அதிமுகவால அந்த ஸ்பாய்லரை மீறியும் டிடிவி தினகரன் வந்து 21 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பறித்திருந்தாலும் கூட அதை மீறி அந்த அணி 75 தொகுதிகளில் ஜெயித்து காட்டியிருக்காங்க. அன்னைக்கு ஓபிஎஸ் கூட இருந்தார், அது வேற. இருந்தாலும் 75 தொகுதிகளில் ரிசல்ட் காட்டியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருந்தாலும் 20% ஓட்டை காட்டியிருக்காங்க. அப்ப அந்த இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில ஒரு ஓட்டை வாங்கி தருது அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுல அதிமுகவோட அந்த வேல்யூ வந்து கூட்டுறாரு பிஜேபி. சோ அதுதான் இங்க நெருடலை ஏற்படுத்துது. பாஜகவால இந்த எல்லாரையும் ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு தன்மையாக இயங்க முடியல. நம்ம வந்து என்னதான் பாஜக வந்து பெரிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்சி அது இதுன்னு பேசினாலும் கூட இன்னைக்கு அதிமுகவிடம் அவர்களால் அழுத்தம் கொடுக்க முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம பாக்குறோம். அண்ணாமலை அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஒவ்வொரு இடமா போய் பேசுறாரு, தொடர்ச்சியா சொல்றாரு நான் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர் அப்படின்னு பேசக்கூடிய நிலைக்கே அவர் வந்திருக்காரு. இதுல விஜய்க்கும் ஒரு சின்ன லாபம் இருக்கு. என்னன்னா விஜய் அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரும் போகல. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்போ டிடிவி தினகரன் போன்றவர்களோ அந்த நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்தாங்கன்னா அது விஜய்க்கு பெரிய லாபமாக இருக்கும். அவருக்கு முதல் தேர்தலே ஒரு வாக்கு சதவீதத்தை கணிசமாக கூட்டுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இதே மாதிரி எனக்கு அதுல ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க. திரு எடப்பாடி பழனிசாமியோடைய எண்ண ஓட்டம் திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ இல்ல திரு மிகு சசிகலா போன்றவர்களோ அதிமுகவுக்கு உரிமை கோர்ற இடத்துக்கு மட்டும் வந்துடக்கூடாது, அதிமுகக்குள்ள மட்டும் வந்து தலைமையை சேலஞ்ச் பண்ற இடத்துல தனக்கு நிகரா ஒரு பொசிஷன் கேட்கிற இடத்துக்கு மட்டும் வர வேண்டாம். ஆனா என்டிஏவில் அகாமடேட் ஆகி உள்ள வந்துருவாங்க, அதை பாஜக பார்த்துக்கும், இவங்க 3 தரப்பையும் அதே மாதிரி மற்ற கட்சிகளையும் பாஜக உள்ள கொண்டு வந்து நம்ம கூட்டணியை பலப்படுத்திடும் அப்படின்னு தானே நம்புவாரு. அப்படித்தானே நம்பி இருந்தார். இல்ல அப்படித்தான் நம்பி இருந்தாரு. ஆனா பாஜக பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களை அழைக்கல எந்த நிகழ்வுகளுக்குமே. அமித்ஷா அவர்கள் வருகிற பொழுதும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் வருகிற பொழுதும் சரி, ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பில்லை, டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அழைப்பில்லை. நேற்று நடந்த மூப்பனார் அவர்களுடைய விழால கூட டிடிவி தினகரன் அவர்களுக்கு அழைப்பில்லை. தொடர்ச்சியா பாஜக தன்னிச்சையா இதை செய்யாதுல்ல. ஒரு அதிமுக தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் வராம பாஜக இதை செய்யாதுல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன ஒரு டிமாண்ட் வைக்க வாய்ப்பு இருக்குன்னா, தேர்தல் ஆணையத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் முடித்து கொடுத்த பிறகு நீங்க யார வேணா கூட்டணியில சேர்த்துக்கங்க, அதுக்கு நான் எந்த ஆட்சேபனையும் இல்லைங்கிற புள்ளியை நோக்கி அவர் நகர்வார் அப்படிங்கிறதா தோணுது. ஏன்னா இப்ப எல்லாரையும் கூட்டணிக்குள்ள ஒரு குடைக்குள்ள கொண்டு வந்துட்டு இது யாருடைய வெற்றி அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. நாளைக்கு ஓபிஎஸ் உள்ள வந்ததுனாலதான் இந்த வெற்றி உங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு, டிடிவி தினகரன் கூட இருந்ததுனாலதான் இந்த வெற்றி சாத்தியப்பட்டுச்சுன்னு ஆளாளுக்கு கிளைம் எடுப்பாங்க. சோ நம்ம தரப்ப நம்ம சேவ் பண்ணிக்குவோம் அப்படின்னு இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துறாரு அப்படின்னு தான் பாக்குறேன். இல்ல சரி, இவங்களோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இல்ல என்டிஏ கூட்டணியில இருந்த திரு ராமதாஸோ பிரேமலதா போன்றவர்களோ விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அது என்ன செய்தாரத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்படுத்துங்கிறது பாஜகவுக்கு தெரியாதா? திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? இல்ல நிச்சயமா தெரியும். ஆனா என்னன்னா அது உடனடியா அதை வந்து நம்ம இன்னைக்கே அவர்களை உடனடியா கூட்டணியில சேர்த்து தேர்தலுக்கு 7 மாத காலம் இருக்கு, தன்னுடைய கரம் தான் ஓங்கி இருக்குங்கிறது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா இப்ப ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாரு. நம்ம வந்து பாஜக முதல்வர் வேட்பாளரா இவரை சொல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் கூட்டம் போட்டு முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா இன்னும் சொல்லலன்றாலும் அண்ணாமலை போன்றவர்கள் சொல்றாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறத பத்தி கூட பேசுற நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயமாக அதிமுக இறங்கி வர்றப்ப இதையும் அவர்கள் செய்வாங்கன்னு அவர் நம்புறாரு. ஓகே திரு சோம், முதல் 2 இடங்கள்ல மெகா கூட்டணியை கட்டமைப்பது யாருக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். அதுல அதிமுகவுக்கும் திரு விஜய்க்குமான போட்டியாக தான் இது களம் மாறப்போதா அடுத்தடுத்த நகர்வுகள்ல? அப்படி நோக்கி தான் இது போகுமா? நிச்சயமா அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்கல. என்னன்னா மெகா கூட்டணி ஆல்ரெடி மெகா கூட்டணி திமுக கூட்டணி. இப்போ சமீப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு மேலே நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இப்போ இந்தியா டுடே எடுத்த ஒரு இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய இதில் முதல் 10 இடத்துலேயே அவர் வரலை. ஏற்கனவே 2வது இடம் 8வது இடம்லாம் இருந்தவர் வரலை. அது மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு மக்கள்கிட்டையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இது இன்னும் நிறைய வருஷப்படுத்தலாம் என்னென்ன இருக்குன்னு, அது வேற. ஆனால் அதை மீறி ஒரு வெற்றி பெறுவதற்கான அளவுக்கு திமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு வலுவான கூட்டணி. அது புதிய கட்சிகள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி. இப்போ என்னன்னா இப்போ தேமுதிக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க அட் டயத்தில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் மூப்பனாருடைய நினைவு தினத்தில் சுதீஷ் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, என்டிஏ தலைவர்களோட உட்காந்து இது பண்ணி பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாமக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பாமகவில் ராமதாஸுடைய அணி வரும் அப்படின்னு.
ஏற்கனவே ராமதாஸுடைய அணியா இல்லை வந்து அன்புமணி பக்கமாக யார் வந்து ஒரு வலிமையானது அங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஒப்பீட்டளவில் அன்புமணி கூடுதல் பலத்தோடு இருக்கிறதா தான் தெரியுது. வாக்கு சதவீத அடிப்படை, வாக்கு சதவீதம், தொண்டர் சதவீதம், நிர்வாகிகள் சதவீதத்தில். இப்போ அவருடைய இன்னொரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு, எல்லா ஊடகத்திலையும் வந்தது தான். அவர் தன்னுடைய துணையரோடு இருந்ததுங்கிறது வந்து அந்த மக்களை மீது வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராமதாஸ் வந்து திமுகவுக்கு வந்தாலும் வராட்டியும் பெரிய மாறுதல் கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு வலுவான ஒரு விஷயந்தான். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தா நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்னன்னா இது பாஜக வந்து இருக்கிறது வந்து ஒரு வலிமை குறையுது அதிமுகவுக்கு மக்கள்கிட்ட. ஏன்னா அவங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, முதலமைச்சர் யாருங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. இப்போ ஜார்ஜ் கோட்டையில் காவி கொடி ஏற்றுவன்னு சொல்லி முருகன் இதெல்லாம் இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பாஜக தரப்புல இருந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி முதலமைச்சர்னு சொல்லி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாரு. அது மாதிரி இந்த கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேச்சு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே நம்ம அதாவது என்னுடைய ஒரு கணிப்பில் வந்து எப்படி ஒரு 2வது இடத்தில் வைத்திருந்த அந்த அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது இன்னும் வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பக்கம் இருக்கிற பெரிய மைனஸ் இதுதான் பாஜக உடைய செயல்பாடுகள். இப்போ அது குறைஞ்சிருக்குது. தவிர இந்த பக்கம் ஒரு இணக்கம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இணக்கம்ங்கிறத விட அதிமுகவுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாஜக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இந்த பக்கம் திமுக மீதான விமர்சனங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. பாசிட்டிவான சில விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் வந்து அதிகரிச்சு, அதை வந்து கூட்டணி கட்சிகளும் அதை வந்து சரியா கையாளல, அதை எதிர்த்து பேசல. அந்த மாதிரியான ஒரு அதிருப்தி வந்து மக்கள்கிட்ட இருக்கு. சரி, அதிமுகவோட இம்பார்ட்டன்ஸை பாஜக புரிஞ்சுக்கிச்சுன்னா ஏன் மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கிறதுல இவ்வளவு தாமதம்? ஏன் போகல அதிமுகவை நோக்கி? அது தேமுதிகவோ இல்லை பாமகவில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகளில் ஏதோ ஒரு பிரிவோ மற்ற கட்சிகளோ போய் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு கூட்டணியை கட்டமைப்பது குறித்து அந்த தொடக்கத்தை இன்னும் செய்யாமலே இருக்கிறாங்க? முக்கிய காரணம் தேர்தலுக்கான நேரம் இருக்கிறது, அவகாசம் இருக்கு. அந்த அவகாசத்தை பொறுத்து இருக்கிறது தான் தங்களுடைய பேர வலிமையை வந்து கூட்டுவதற்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அப்படின்னு அது ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் சுதீஷ். இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிரேமலதா வந்து எடப்பாடி வந்து முதுகுல குத்திட்டாருன்னு பேசினதாக தகவல்கள் வருது அவங்க கட்சி கூட்டத்தில். ஆதாரபூர்வமானதுன்னு இது இல்லை, ஆனால் எல்லா ஊடகத்திலுமே அது வந்திருக்கிறதுனால அப்படி பேசியிருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கட்சி கூட்டத்தில் கூடுற கூட்டமே வந்து காசு கொடுத்து கூட்டுற, ரொம்ப கடுமையா பேசியிருக்கிறாங்க. மது கொடுத்து கூட்டுற கூட்டம், தானா வர்ற கூட்டம் இல்லைங்கிறதையும் பேசுறாங்க. அப்போ நீங்க அதிமுகவை ஒரு சாய்ஸா பிரேமலதா வச்சிருக்காங்க கூட்டணிக்கு அப்படின்னா இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அவங்க வந்து பிரயோகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா? இப்போதைக்கு இல்ல, சூழல் மாறலாம். நம்ம அரசியல் சூழல் தான், தலைவர்களுடைய மனநிலை தான் தெரியல. நேற்று வரைக்குமானது ஒரு காலையில வரைக்கும் ஒரு என்ன இருக்கும். இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திடீர்னு போய் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரே நாளில் 2 முறை சந்திச்சாரு. அது ஒரு நாகரிகமான சந்திப்பு. அப்புறம் வந்து உடல்நல சந்தி என்னென்ன மோசம்லாம் சொன்னார். நமக்கு அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால அந்த 2 கூட்டணி வந்து ஒரு சரியான ஒரு போட்டியாக இருக்கிறது. அதிமுகவும் ஆமா, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிங்கிறது அது இருக்கு. இந்த 2 பேர் இருக்கிறாங்கல்ல தாவேக்க. இப்ப அடுத்த வரக்கூடிய தேர்தலில் அந்த 3வது இடத்துக்கு யார் அப்படிங்கிறது தான் நான் தமிழர் கட்சிக்கும் விஜயுடைய தேவைக்குமான இருக்கும். இப்போ என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆரம்ப காலத்தில் இப்போ விஜயை எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அந்த ரசிகர்கள் வந்தாங்க. விஜய் எந்த கூட்டணி சொல்லியிருந்தாலும் அவர் ஓகேம்பாங்க, அந்த மனப்பான்மை ரசிக மனம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நாம் தமிழரில் அவங்க வந்தவங்கலாம் வந்து ஈழ விவகாரத்தில் திமுக சரியா செயல்படலைங்கிற ஒரு அதிருப்தியில் வந்தவங்க, திமுக அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தவங்க, அவங்க வந்து சீமானை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் என்னாச்சுன்னா இந்த விஜய் ரசிகர் மாதிரியே அவங்களையும் சீமான் மாற்றிட்டார். சொல்லாத கதைகள்லாம் சொல்கிறது. இப்போ பிரபாகரன் அவர்களை வந்து 1 நிமிஷம் தான் பார்த்தாருங்கிறாங்க, பார்க்கவே இல்லைங்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கலைங்கிறாங்க, கதையாக வந்து பேசுகிற ஒரு விஷயங்கள். அப்புறம் ஒரு நடிகை, அவங்க பேரை சொல்ல விரும்பல, அவங்க பாலியல் புகார் கொடுத்தோன்னா அவங்கள வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி பேசுனது. என் மனைவி கூட உங்களுக்கு வேற ஆள் இல்லையான்னு கேட்குறது அப்படிங்கிறது. அப்புறம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் சட்டையிலங்க, அது மது போதையில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது. ஒரு கூட்டத்திலே அப்படி மது போதையில் அவர் பேசின வீடியோக்களும் இருக்குது. கட்சிக்காரங்களை மதிக்கிறது இல்லை.
தவிர அவர் பேசுகிற விஷயங்கள் பல இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓமுந்தரோட பையன் வந்து ரயிலில் போயிட்டு இருக்கிறப்ப நடுராத்திரி 12 மணிக்கு 12 வயசு முடிஞ்சிருச்சு, முழு டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருடைய பையன் 6 வயசுல இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் இயல்பான ஒரு விஷயம். இப்படி இந்த வாட்ஸ்அப் தகவல்களையும் வச்சுக்கிட்டு தான் நினைச்சதை பேசலாம் அப்படிங்கிறதையும், கட்சியினரை மதிக்கல அப்படிங்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்ல குறைஞ்சிருக்கா? நிச்சயமா குறைஞ்சிருக்கு. சீமானுக்கான வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. நிச்சயம் வந்து குறையும், அது வந்து வெளிப்படும். குறைஞ்சிருக்கு, அது வெளிப்படுறது வர தேர்தலில் தெரியும். குறைஞ்சிருக்குங்கிறது வேற, குறையும்ன்றது வேற. அது அசம்ஷன், அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். இப்போ குறைஞ்சிருக்கா? நிச்சயமா குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு கட்சியில கணிசமான பேர் சிந்திக்க தெரிந்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அதை தான் வித்தியாசம். இப்போ விஜய் என்ன சொன்னாலும் கேட்பாங்க தொண்டர்கள், அதே மாதிரி தான் மாற்றி வச்சுட்டாரு நாம் தமிழர்ல. ஆனாலும் அவங்களுக்கு என்னன்னா, இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம, ஆனால் மாற்றிடம்னா அதில் வந்து அங்கே முக்கிய பிரமுகர்களாக நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க வேணா திமுக அதிமுகன்னு போகலாம். இந்த அடிமட்டத்தில் இருக்கவங்க இருக்காங்களா, அவங்க வந்து திமுக அதிமுக போக மாட்டாங்க, விஜய்க்கு தான் போறாங்க. அவங்களுடைய சாய்ஸ் வந்து என்னன்னா, கொஞ்சம் வேல்முருகன் இருந்துச்சு தமிழக வாழ்வுரிமை. இப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து இவர் விஜய் வந்து திமுகவையும் விமர்சிக்கிறாரு, அதிமுகவும் விமர்சிக்கிறாரு. அதனால நம்ம அதாவது அதே பாணியில விஜய் தொடர்ந்து செயல்படுவாருங்கிறத காலம் தான் சொல்லணும். எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் விஜய்க்கு போகும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவையும் விஜய்க்கு இருக்குல்ல. அதுல நீங்க முதல் 2 இடத்தை திமுக அதிமுகவுக்கு கொடுத்துட்டீங்களே. ஆமா, விஜய்க்கு அவ்வளவு சிரமமா இருக்குமா? கண்டிப்பா அவருக்கு சிரமமா தான் இருக்கும். அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு சிந்திப்பாங்க. இல்ல சார், இப்ப சீமான்ட்ட இருக்கிற தொண்டர்கள் பத்தி நீங்க சொல்லும்போது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய தொண்டர்கள் சீமானுடைய கட்சிக்காரங்க விஜய்க்கு போவாங்கன்னு சொல்றீங்கல்ல. கட்சிகளுக்கும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம், விஜய் பக்கம் போலான்னு இருக்கிறவங்க இல்லையா? அவங்க எல்லாம் போக மாட்டாங்களா விஜய்? கட்சிகள் போக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே வாக்குகளை பிரித்து ஒரு தொகுதியில கூட அவங்க வெல்லல. டெபாசிட்ங்கிறது ஒரு பெருங்கனவு தான் அவங்களுக்கு. இதுல சரி, நாளைக்கு எப்படியோ இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு இல்ல ஒரு 100 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கூட ஆட்சிக்கு வரலாம், அது நமக்கு தெரியாது. இப்போதைய சூழல் இப்படிதான் இருக்கு. இல்ல ஓபிஎஸ்க்கு அதிமுக வேண்டாம் திமுகவும் வேண்டாம், விஜய்னு ஒரு சாய்ஸ் இருக்கும். டிடிவிக்கு திமுகவும் பக்கம் போக முடியாது, என்டிஏவும் அகாமடேட் பண்ணிக்கலன்னா விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்களாம் ஏன் போக மாட்டாங்க? எம்எல்ஏ வேணும்னு நினைச்சாங்கன்னா ஒன்னு திமுக கூட்டணிக்கு போகணும், இல்ல அதிமுக கூட்டணிக்கு போகணும். விஜயோ சீமானோ கூட்டணிக்கு போய் இந்த சின்ன கட்சிகள் சொல்றேன், ஏன்னா இவங்க வேணா திமுக அதிமுக கூட்டணிக்கு யாரு தவகவோ நாத்தகவோ இந்த திமுக அதிமுக கூட்டணிக்கு போய் அவங்க எம்எல்ஏ சம்பாதிக்கலாம். இவங்களை நம்பி இந்த சின்ன கட்சிகள் இருக்குல்ல, டிடிவி தினகரனோ இல்ல ஓ பன்னீர்செல்வம் சொல்ற ஒரு பேச்சுக்கு அவரும் வந்து சீமான் பாலு வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ள. அப்ப அவங்க வந்து இந்த சீமானையோ விஜயோ நாட மாட்டாங்க. விஜய் வந்து ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில இருக்கிறாருன்னா அங்க இன்னும் கட்சிகள் வரலாம். விஜயை மட்டுமே நம்பி வர்றதுக்கான வாய்ப்பு தலைமையிலான கூட்டணியில இவங்கெல்லாம் போய் அகாமடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாமிநாதன், சுருக்கமான இன்டர்பிரிட்டேஷன், டிஎம்கே ஏடிஎம்கே 2 தான் மெகா கூட்டணியை கட்டமைக்கிறதுல முதல் 2 இடங்கள்ல இருக்க போறாங்க. விஜய்க்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அவர் போட்டியிலே இல்ல கூட்டணி அமைக்கிறது. நிச்சயமா திமுக அதிமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா விஜய்க்கு வந்து அப்படியே கிரவுண்ட் காலியாவே இருந்தாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எஸ்டிபிஐ கட்சி ஒரு இஸ்லாமிய கட்சி, ஏற்கனவே அவங்களுக்கு திமுகக்குள்ள பெரிய இடம் இல்ல. எப்பவுமே அவங்க திமுக அணியில் இருந்ததுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரியான கட்சிகள் இருக்கு. போன தேர்தல் அண்ணா திமுகவோட இருந்தாங்க, அப்ப பாஜக கூட்டணியில அவங்க இல்ல. அப்ப அவங்களோட சாய்ஸ் எல்லாம் இப்ப விஜய் நோக்கி தான் போலாம். இன்னொன்னு கிருஷ்ணசாமி போன்றவர்களும் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு அவர் இன்னைக்கு எதிர் துருவத்துல பேசுறது, அங்க ஜான் பாண்டியன் இருக்கிறதுனால அவரும் விஜய் நோக்கி போலாம். இதே மாதிரி ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ தனித்து நின்று அவங்க என்ன ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இதற்கு முன்பு அவர்கள் வந்து சுயேட்சையாக அவர் நின்ற பொழுது தேமுதிக போன்ற கட்சிகளை சேர்த்து கோவில்பட்டியில போட்டியிட்டார். ஆனாலும் அவருக்கு வெற்றி பெற முடியல. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு, பயன்படுத்தி டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ போனா நம்பர் ஆஃப் சீட் குறைவு, சீட்டு கிடைக்கிறதுல கம்மியா கிடைச்சாலும் எம்எல்ஏக்கள் ஆக முடியும். ஆனா நீங்க விஜயோட போறதுல நிறைய சீட்டு கிடைக்கும், ஒருவேளை ஓட் பர்சன்டேஜ் கூடுங்கிறதுனால போவாங்கன்றீங்களா? இல்ல, நிச்சயமா அவங்க வந்து என்னன்னா டிஎம்கே ஏடிஎம்கே போனா, இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காலம் முழுவதும் திமுக எதிர்த்துருவ அரசியல் பண்ணிட்டு அவர் அங்க போனார்னா அந்த அரசியல் வந்து நிச்சயமா வந்து அவர்களாலே ஓ பன்னீர்செல்வம் அவர்களாலே தாக்கு பிடிக்க முடியாது. அதனால அவங்களோட சாய்ஸ் ஒண்ணு தனியா தான் நின்று தன் பலத்தை காட்டணும். அப்ப தனியா நிற்பதை விட இன்னைக்கு இளைஞர்கள் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய விஜய் போன்றவர்களை அவர்கள் பின்னால் நிக்கலாம். அது வந்து அதிமுகவே அவங்களுக்கு டேமேஜ் பண்ண முடியல. நாங்க கூட்டணிக்கு இடம் தரல, எங்களுக்கு உள்ள வாய்ப்பு தரல, எங்களுக்கு வாய்ப்பு தராதவர்களை நாங்க பழிவாங்குறோங்கிற அஸ்திரத்தை கையில எடுத்துட்டாங்கன்னா விஜய் அணி வலுப்பெற்று விட வாய்ப்பு. ஓகே திரு அக்னீஸ்வரன், முதல் 2 இடங்கள்ல திமுகவும் அதிமுகவும் வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறத பொசிஷன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பேசின விருந்தினர்கள். ஆனா விஜய் பக்கம்
ஓபிஎஸ் போறதுனாலயோ, டிடிவி போறதுனாலயோ, இல்ல பிரேமலதா விஜயகாந்த் போறதுனாலயோ அவங்களுக்கு சீட்டா அது கன்வெர்ட் ஆகுமா, எம்எல்ஏவா கன்வெர்ட் ஆகுமா, மற்ற லாபங்கள் கிடைக்குமானா இல்ல. ஆனா பாதிப்பு அதிமுகவுக்கு. டிடிவி 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அதிமுகவுக்கு, 2021 சட்டமன்ற தேர்தலையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப அந்த கட்சிகள் விஜய் பக்கம் போகாம திமுக பக்கம் போகாம பிடிச்சு வச்சுக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு தான் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய பார்வை விசாலமான பார்வையாக இருந்தாலும் திரு டிடிவி தினகரன் அமமுக கட்சியினுடைய தலைவர் 2024 வாங்கிய வாக்கு சதவீதம் 1%. திரு ஓபிஎஸ் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் தனிச்சு நின்று வாக்கு சதவீதம் 1%. தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் 2.5%. இப்போ இதெல்லாம் தனித்தனியா போனா அதிமுகவுக்கு தானே பலவீனம் அப்படின்ற பார்வைகள் இருந்தாலும் கூட இந்த 5 ஆண்டு காலத்துல எதிர்மறை வாக்குகள் திமுகவுக்கு தானே அதிகம். அதுவும் பிரியும் இல்ல, இதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மை. அதுவும் பிரியும் இல்ல, உங்களுக்கும் விஜய்க்கும் பிரியும், சீமானுக்கும் போகும் இல்ல. போகட்டும் எல்லாருக்கும் தான் போகணும் சார். 63 கட்சியா அப்புறம் எதை நம்பி சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க? அவங்களும் இதை வச்சு தானே சார் வாழ்க்கையை நடத்தணும். நாட்டுக்கு சேவைக்கா வந்திருக்கிறோம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி என்பதை பல தடவை நாம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். அதற்காக அது உத்தமர்களாக இருக்கக்கூடிய கட்சி என்பதற்கு நாங்கள் ஆதாரம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் இந்த 2 இயக்கங்களுக்கு தான் போட்டி. ஏன் அப்படி? 2024 அப்படித்தான். 21 திமுகவுக்கு அதிமுகவுக்கு வெறும் 3 விழுக்காடு தான் வித்தியாசம். அந்த 3 விழுக்காடு வித்தியாசம் இருக்கிற போதே அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி இருந்துச்சு. அப்படி கரெக்ட். நீங்க சொல்றது 2 பேருக்கு தான் போட்டி. 2வது இடத்துல இருப்பீங்களா? அது மகிழ்ச்சி தானே அது அதிமுகவுக்கு? நல்ல கேள்வி சார். திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணி என்று வார்த்தைகள்ல மட்டும் வலுவான கூட்டணி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வலுவிழந்த தமிழகத்தை உருவாக்கிய கூட்டணிதே இந்த திமுக வலுவான கூட்டணி தான். அதற்கு எடுத்துக்காட்டு ஆதாரங்கள் சொல்றேன், எடுத்துக்காட்டு இல்ல, நடந்ததை சொல்றேன். தூய்மை பணியாளர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் அந்த மனுக்கள் எல்லாம் 4.5 வருஷம் முடிக்காததை 45 நாள்ல முடிப்பேன்னு சொன்னீங்களே, மக்கள் நம்பினார்கள். ஆனால் அந்த மனுக்கள் எல்லாம் கொண்டு போய் அஜித் குமார் மரணம் ஏற்பட்ட அந்த மண்ணில அவரை எப்படி குழிக்குள்ள போட்டோமோ அதே மாதிரி ஆத்துல வீசினமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது பிரச்சனை. ஆகவே அதைத்தான் சொல்றேன். நீங்க என்னதான் தமிழ்நாட்டில் 62 கட்சிகளும் வலுவான கூட்டணியை திமுக அமைத்தாலும் தோற்பது உறுதி. உங்கள் செயல்பாடுகள் அதைத்தான் காட்டுது. 7000 ஆசிரியர்கள் அதிமுகவுக்கு இருக்கிற கட்சிகள் போதுமா? இருக்கட்டும் சார், நம்ம இந்த அரசியல் கட்சிகள் இருக்கட்டும் சார். 7000 ஆசிரியர்கள் 25 வருஷமா அவர்கள் பணி நிரந்தரம் இல்லாமலே ஆட்சி அவங்க நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் 5000 பேராசிரியர்கள் அவர்களுக்கெல்லாம் நடுவில் சார், அதை கூட விடுங்க, அவங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆசிரியர் பணிக்க பேராசிரியர் பணிக்க வந்தாங்க. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் என்ன ஆச்சு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் என்ன ஆச்சு? ஆக வலுவான கூட்டணி என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி 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 என்னதான் குதிரை வேகமாக பயணப்பட்டாலும் கூட, ஹார்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய அதனுடைய இது அதிகமானாலும் கூட அதை சாட்டையை வைத்து ஏன் அடிக்கிறோம்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார்கள். அது மாதிரி ஏன் ஓடுகிறதை திரும்ப திரும்ப அடிக்கிறோம் என்றால், நீங்கள் இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் போய் ஆத்துல போய் வீசுறீங்கன்னா அப்ப தமிழக மக்களோட நீங்க எந்த இதுல வச்சிருக்கீங்க? அப்ப தொடர்ந்து நல்லது செய்யாமல் நீங்கள் திரும்ப திரும்ப கூட்டணி பலமாக இருக்கிறது என்று சொன்னதனால நீங்க வெற்றி பெறீங்க. அதனால மக்களை நீங்க மதிக்கல, அப்படிதான் அர்த்தம். இந்த அதிருப்திகளை எல்லாருமே பிரிச்சுக்க போறீங்க. அதிமுக பாஜக கூட்டணி, திரு சீமான், திரு விஜய் எல்லோரும் பிரிச்சுக்க போறீங்க. ஆனா திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னு நினைச்சு நீங்க 210 தொகுதிகளில் நாங்க ஜெயிப்போம்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கூட்டணிங்கிற பலமும் தேவையில்லை. அதுல பங்கு போட ஒருத்தர் வந்துட்டாரு, விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அந்த பக்கம் போகாம நீங்க எப்படி உங்க நகர்த்தி கொண்டு வர போறீங்க? திமுக கூட்டணி உடையுன்ற எதிர்பார்ப்பு மட்டும்தானே உங்ககிட்ட? இல்ல அது உடையலாம், உடையாம இருக்கலாம், அதெல்லாம் இந்த கணிப்பு சொல்ல முடியாது. அது மாதிரி திமுகவின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவங்க சொல்லலாம், நாங்க தான் 230 நாளும் வெற்றி பெறுவேன்னு சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் 210 வெற்றி, இதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் அவர்களுடைய தொண்டர்களை, தமிழ்நாட்டு அரசியல் சாராதவர்களை ஒரு மனமாற்றம் செய்வதற்கு உண்டான யுக்தியாக இருக்கலாம்.
இருப்பதே 230 நாள் தான். ஒரு முதலமைச்சர் தான். ஆகையினால இங்க நடக்க போகிறது இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இன்னைக்கு பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி ஜெயிச்சுட்டே வந்தாங்க இல்லையா சார். தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகள் 8 கோடி மக்களினுடைய எண்ணங்களை தீர்மானிக்க போகிறதா? இல்லை. ஆனால் அரசியல் படுத்தணும்ல, அதற்காக தங்களை தகவமைத்து தற்காத்துக் கொள்வதற்காக இவர்கள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வீசுகிறார்கள். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது இருந்த சாதனைகளில் வலுவான ஆட்சியை தந்தவர்கள் இன்றைக்கு வலுவான தமிழகத்தை உருவாக்க முடியவில்லை, வலுவான கூட்டணியினால், திமுகவினால். ஆகையினால என்னதான் கூட்டணி வேண்டாம், இருக்கிறது போதுன்ற மனப்பான்மையில அதிமுக இருக்காப்போ இல்ல சார், அது என்னென்றும் ஆகட்டும். ஆனால் களத்தை தேடி தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார்ல. மழை எப்ப பெய்யுறது, விவசாயி கலப்பை எப்ப தூக்குறது, மாடை எப்ப புடிச்சு போறது, அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமியை நம்பி மற்ற கட்சிகள், பாஜக தவிர மற்ற கட்சிகள் இன்னும் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தல அப்படின்னா, இல்ல மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதனால நாங்க ஜெயிச்சிருவோம் தான் நீங்க சொல்றீங்க. கட்சிகள் ஏன் வரல? ஏன் வந்து ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போறாரு? திமுக மேல இவ்வளவு அதிருப்தி இருக்கு. அப்ப அந்த அதிருப்தி எல்லாம் அறுவடையா ஓட்டா வாங்க போறாரு திரு எடப்பாடி பழனிசாமிங்கிற நம்பிக்கை வந்திருந்தா பாஜகவை கடந்து மற்ற கட்சிகள் வந்து சேர்ந்து இருப்பாங்க இல்லையா இவ்வளவு நாள்? ஏன் வரல எடப்பாடி பழனிசாமி? நல்ல கேள்வி சார். அது மாதிரி வலுவான கூட்டணி அமைத்தவர்கள் ஏன் நீட்டு விலக்கு இன்னும் பெற முடியவில்லை அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாவது கேட்கிறாங்களா? இப்ப நானும் பத்திரிகையாளர் சோமு சாரோ இவரோ நம்ம கேட்கறதுக்காக கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டின் நலன் குறித்து, எந்த விதமான வளர்ச்சி குறித்தும் ஏன்பா இவ்வளவு கடன் வாங்குனீங்க அப்படின்னு உங்களால கேட்க முடியுதா? இல்ல சார், அந்த எண்ணம் எல்லாம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல சார், இல்லன்னு தான் சார் சொல்றேன். இருக்குன்னு எப்படி வச்சுக்க முடியும்? இல்ல நீங்க திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கலாம் சார், 234 நம்ம ஜெயிப்போம்னு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அந்த உத்தரவாதத்தை திமுகவுக்கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஜெயிக்கிற கட்சியோட கூட்டணியை சேரணும், மீண்டும் வந்து அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும் போது அவநம்பிக்கை இருக்கு திமுக மேல, இவங்க மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரமாட்டார்கள்னு தோன்றி இருந்தால் அந்த கட்சிகள் இயல்பாகவே அதிமுகவை நோக்கி நகர்வாங்களா? அப்படி ஒரு சின்ன சமிங்கை கூட தெரியலையே அந்த கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து. அப்புறம் எப்படி உடையும் சொல்றாரு திரு எடப்பாடி? சின்ன சமிங்கே தெரியவில்லைன்னா இப்பயே பால் விலை வந்து 45 ரூபானா அடுத்து திரும்ப ஆட்சிக்கு வந்தா 1 லிட்டர் பால் 90 ரூபா ஆகும். பரவாயில்லையா? தமிழக மக்கள் கணக்கு போட மாட்டாங்களா? அரசு ஊழியர்கள் யோசிக்க மாட்டாங்களா? ஆகவே இவ்வளவு விஷயத்தையும் மக்கள் பார்க்காம அப்பா நல்ல ஆட்சி நடக்குதுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன் வரல? அப்போ பால் விலை உயர்ந்தாச்சு, நீங்க சொல்ற சொத்து வரி உயர்ந்தாச்சு, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு, டிஎம்கே வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராது, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னா வரணும்ல, உங்களை நோக்கி வந்திருக்கணுமே. இவ்வளவு இவங்க பிரச்சனைகளை சொல்லும் போது வந்திருக்கணும்ல திமுக கூட்டணி கட்சி. நீங்க 2 தவறு தமிழ்நாட்டில் நடக்குது. ஒன்னு, நாங்கள் வலுவான கூட்டணின்னு சொல்லி நிர்வாகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை மறைப்பதற்காக வலுவான கூட்டணி. இன்னொன்னு, நான் வலிமையாகவே இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் சில பிரச்சனையை உருவாக்கி வர்றது. உளவுத்துறையை வைத்து வேற ஏதோ வச்சு என்னென்னமோ காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, அது இருக்கட்டும். அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களை நான் கூப்பிட்டு அழைச்சு வச்சு பாக்குறது. காலையில பாத்தீங்க, பரவாயில்ல, சாயந்தரம் ஏன் பாக்குறீங்க? அது என்னன்னா இவங்களா உங்களோட இருந்தவங்க சார், உங்களோட இருந்தவங்க தான். நீங்க ராமதாசும் திரு ஓபிஎஸும் கடந்த காலங்கள்ல உங்களோட இருந்தவங்க சார். நீங்க தப்பா புரிக்கிறீங்க சார். என்டிஏல அவங்க என்டிஏல இருந்தவங்க. ஆனால் என்டிஏ அதிமுக தலைமையில் தான், அது திரும்ப திரும்ப சொல்லணும். சரி, ஆகையினால அதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். நீங்க எப்படி கூட்டி கணிச்சு கணக்கு என்ன போட்டாலும் அது டாப். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவார். அவ்வளவுதான். நான் கேட்டது ராமதாசும் ஓபிஎஸ் எல்லாம் என்டிஏல இருந்தவங்க, அவங்க உங்களோடையுமே கூட்டணியா வந்திருந்தவங்க. அவங்க கிட்ட இருக்கிற சிக்கலை விட்டுருவோம். நாம பேசுறது இந்த அதிருப்தினால ஏன் கூட்டணி கட்சிகளே திமுக மேல அதிருப்தி அடைஞ்சு வெளியில வரல, அதுவும் ஏடிஎம்கே நோக்கி ஏன் வரலங்கிறதான பிரதான கேள்வி. ஏன் வரமாட்டேன்றாங்க? ஏடிஎம்கே நோக்கி ஏன் வரல அப்படின்னு சொன்னா, இதத்தான் இப்ப சொல்ல வந்தேன். திரு ஓபிஎஸ் அவர்களை நீங்க எங்களோட வராட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தப்பா போயிரும், ஆகையினால உங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தனியா நில்லுங்க என்று சொல்லியிருப்பதாக தகவல். ஆக இவர்களை வலிமையாக்கிவிடக் கூடாது, நாம் தான் 2வது முறை வெற்றி பெற வேண்டும், அந்த சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறார். மக்கள் கொடுக்கணும்ல. இல்ல, பிரேமலதா அவங்களா தானே பேசுறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்களா, பேச வைக்கிறார்களா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓபிஎஸ் டிடிவியை பிரேமலதாவை எல்லாரையும் திமுக இயக்குதுன்னா அப்ப திமுக வலுவான கட்சி.
எது? திமுக வலுவான கட்சி. திமுக வலுவான கட்சி இல்ல, திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி தன்னை வலுவான கட்சிகளாக காட்டிக்கொள்கிறது, நிர்வாகத்தில் இல்லை. ஓகே திரு செந்தில், பலமான கூட்டணி, புதிய கட்சிகள் வரலைனாலும் புதிய வாக்காளர்கள் வர்றாங்க அப்படிலாம் பேசினாலும் அதிமுக கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. இருக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில் மக்கள் வாக்களித்தால் கூட்டணி பலங்கிறது பெருசா பொருட்படுத்த வேண்டிய தேவையாக இந்த தேர்தலில் இருக்காதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நான் சகோதரர் பேசுகின்ற பொழுது ஒரு வாதம் வைத்தார். வலுவான கூட்டணி தானே, நீங்கள் 40 எம்பிக்களை வச்சிருக்கிறீங்களே, ஏன் நீட் விலக்கை பெற்றுத்தரலன்னு கேட்டார். அப்போ என்ன கேட்குறேன் சார், 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும், அதிமுக தானே சார் தீர்க்கணும். 75 எம்எல்ஏக்களை வச்சுட்டு ஏன் மக்கள் விரோதமாக அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது? ஏன் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இன்னும் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கல? ஏன் இப்போ புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடப்பாடி பழனிசாமியால இப்ப அமல்படுத்த முடியல? அதெல்லாம் அரசு தானே தீர்க்கணும். யார் சார்? அரசு, திமுக அரசு. சார் 75 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. நன்றி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 75 எம்எல்ஏ வச்சிருக்காருல சார், அவர் தானே பண்ணணும், அரசு தான் பண்ணணுமா? அப்ப இங்க அரசு யாரு? ஒன்றிய அரசு யாரு? பாஜக. ஒன்றிய அரசு கூட்டணியில் இருக்கிறது யாரு? அதிமுக. ஒன்றிய அரசு செய்யாது, நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காது, அதை கண்டிச்சு நீங்க கூட்டணியிலிருந்து வெளியில வர மாட்டீங்க, குறைஞ்சபட்சம் அதை ஒரு ஒப்பந்தமாகவாது போட மாட்டீங்க. ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து, எங்க நாடாளுமன்றத்தில், இங்க இல்ல நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து ஏன் நீங்க நீட் விலக்கு பெற்று தரலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏன் தீர்க்கலன்னு எடப்பாடி பழனிசாமி நான் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் போராட்டம், நீங்க ரைட், மாநில அரசு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள். எஸ், அது ஒண்ணா வரும். நீங்க ஆசிரியர் பிரச்சனை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்க? அவரே பேசும்போது என்ன சொன்னார்? சகோதரர் பேசும்போது 25 ஆண்டுகளாக இருக்கிறது. 25 ஆண்டுகள்ல அதிகமான ஆட்சி காலம் யாருடைய ஆட்சி காலம்? நீங்களும் தீர்க்கல, அந்த பிரச்சனை நீடிக்குது, அதுல சிக்கல் இருக்குது, பேசுவோம். நீங்கள் தீர்த்த பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்காத பிரச்சனைகளை ஒரு நாளை சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இப்ப தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு கொடுத்து அதிமுக இருந்து வந்ததுதான். நீங்க பிரச்சனைகளை பத்தி பேசுவோம். இப்ப பால் விலை மின் கட்டணத்தை பத்தி பேசினார். 2012 பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் காரசாரமா ஒரு விவாதம் நடக்குதார். கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறார்கள். 2011 கூட்டணி தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த். உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் பால் கட்டணம், மின் கட்டணம், பேருந்து கட்டணத்தை ஏத்தல. உள்ளாட்சி தேர்தல் முடியுது, ஜெயலலிதா அம்மா பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அபரிமிதமாக உயர்த்துகிறார். இதை எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் சட்டப்பேரவையில் பேசுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே நீங்க விலை ஏற்றிருக்கணும், விலை ஏற்றிருந்தா உள்ளாட்சி தேர்தலில் தோத்திருப்பீங்கன்னு சொல்ல போது அவர் ஜெயலலிதா மேடம் சவால் விடுறாங்க. பால் கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருகிறது, இடைத்தேர்தலில் முடிந்தால் எதிர்க்கட்சி தலைவர் நின்று வெற்றி பெற்று காட்டட்டும் சவால் விட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அதிமுக அரசு உயர்த்தியது. எப்போ இங்க பால் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தின்னு அவர் சொல்றாரு? வந்த உடனே லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க, கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார்கள். சரி, இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு போது கீழே ஸ்க்ரோலிங் போகுது. திமுக தலைவர் சொல்லல, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த டோல்கேட் கட்டணத்தை கண்ணாமண்ணான்னு ஏத்தி விட்டீங்க, அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளவு ஆச்சு ரோடு போடுறதுக்கு? அதை வச்சு இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு நாள் தான் வசூல் பண்ணுவீங்க? இந்த டோல் கட்டண உயர்வால் விலைவாசி கடுமையாக உயரும். அன்புமணி ராமதாசுடைய வாதம். எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு அறிக்கை விட்டாரா? இல்ல, இதெல்லாம் பேச்சல சார். இன்னைக்கு தலைப்பு என்ன? கூட்டணி தானே தலைப்பு. அதுக்குள்ள வாங்க. மக்கள் நலத்திட்டங்களை பத்தி பேசினா ஒரு நாள் தனியா பேசுவோம். இப்ப மக்கள் நலத்திட்டங்களுக்குள்ள வருவோம், கூட்டணிக்குள்ள வருவோம். நீங்க தலைப்பு என்ன கொடுத்தீங்கன்னா, 2 கட்சிகளில் 2 கூட்டணியில் மெகா கூட்டணி அமைக்க போது யாருன்னு கேக்குறீங்க. முதல் 2 இடங்கள் ஆல்ரெடி டிஎம்கே மெகா கூட்டணி அமைத்து விட்டது. அதைத்தான் சுவாமிநாதனும் சொன்னார், சகோதரர் சோமு அவர்களும் சொன்னார். டிஎம்கே ஆல்ரெடி ஒரு எலெக்ஷன், 2 எலெக்ஷன்ல 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன், அது இல்லாம இடைத்தேர்தல்கள், மாநிலங்களவை தேர்தல் வரைக்கும் அவங்க சந்திச்சிட்டாங்க. இப்ப அந்த கூட்டணியிலிருந்து எங்கள் கூட்டணிக்கு சில கட்சிகள் வரும்னு மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதா நீங்க சொன்னீங்க சார் தலைப்புல. யாரு வருவாங்க அப்படின்னு பார்ப்போம். திமுக, அதிமுக, பாஜக இப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா சார்? கார்த்திகேயன் சார், வாய்ப்பே இல்லை. அப்ப திமுக அதிமுக கூட்டணி சார், அப்ப திமுக வராது சார். பாஜக, காங்கிரஸ், அதிமுக இப்படி ஒரு கூட்டணி அமையுமா சார்? அதுவும் அமையாது. கம்யூனிஸ்ட், பாஜக, அதிமுக அப்படி ஒரு கூட்டணி அமையுமா சார்? அதுவும் அமையாது. அப்ப மீதி இருக்கிறதுல மதிமுகவும் விசிகாவும் அப்படி எடுத்துப்போம். விசிக தலைவர் டெய்லி காலையில் எழுந்தோன்னு பத்திரிகையாளர்கிட்ட சத்தியம் பண்றாரு. பாஜக அணியில் ஒருபோதும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் திருப்பி திருப்பி சொல்றாரு.
மதிமுக பொதுச் செயலாளர் ஒருபடி மேல போய் சொல்லிட்டாரு, இந்த தேர்தலில் திமுக அணியோடு இருப்பது மட்டுமல்ல, கூட்டணி அமைச்சரவையெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும், மதிமுக எந்த நிபந்தனையற்ற ஆதரவும் திமுக கொடுக்கும்னு சொல்லிட்டாரு. மனிதநேய ஜனநாயக கட்சி போறாங்களா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாஜக அணிக்கு போகுமா? யார் சார் போறா? எனக்கு புரியவே இல்லை. யார் சார் வருவா சொல்லுங்க சார். இல்ல நான் முடிச்சிடறேன், கேள்வியை முடிச்சிடறேன். யார் போ எனக்கு தெரியல. சரி, இதே புதிய தலைமுறைக்கு மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் ஒரு பேட்டி கொடுத்தார், விஜயன் சாருக்கு பேட்டி கொடுத்தார். வெயிட் பண்ணுங்க, விரைவில் ஒரு செய்தி வரும். திமுக அணியிலிருந்து ஒரு மிக முக்கிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகுது சொல்லி 2 மாசம் ஆச்சு. எலெக்ஷனுக்கு டைம் இருக்குல்ல. சரி சார், வரட்டும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி, இதை இன்னைக்கு தான் சொல்றீங்களா? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் சொல்லிருக்கீங்க. 2019 சொன்னீங்க, 24 சொன்னீங்க. சரி, நான் இப்படி ரிவர்ஸ்ல கேட்கறேன். கூட்டணியை நம்பிலாம் இல்லைங்க, மக்கள் பிரச்சனை அப்படின்னு சகோதரர் அக்னி சொன்னார். மக்கள் பிரச்சனை தானே, அப்புறம் விட்டுருங்க. கூட்டணிக்கு எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? கூட்டணிக்கு ரத்தின கம்பிடம் விரித்து வரவேற்கிறோம்னு சொன்னீங்க. யாரா? கம்யூனிஸ்ட் கட்சியை. சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? ரத்த கரைபடைந்த, அந்த வார்த்தை ஏன் வார்த்தை இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வார்த்தை, ரத்த கரைபடிந்த அந்த ரத்தின கம்பள வரவேற்பை நாங்கள் புறக்கணித்தோம். அதிமுக ரத்த கரைபடிந்த அந்த வரவேற்பை நாங்கள் புறக்கணித்தோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் உட்கார்ந்துருக்கிறீங்க. யாராவது வருவாங்க? யார் சார் வரப்போறா? ஒன்று, இப்போ நீங்கள் டிடி தினகரன் ஓபிஎஸ்க்கு அடுத்து வந்தீங்க. ஓபிஎஸ் அவர்கள் தனித்து போட்டிட்டு ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி சகோதரர் சொன்னார். பாஜக கூட்டணியில் இருந்தார், தனித்து போட்டியில் பாஜக கூட்டணியில் இருந்தார். ரைட், அவர் ஒரு தொகுதியில் போட்டிட்டு என்ன வாக்கு வாங்கினார் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 2வது இடத்துக்கு வந்தார். அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிட்டாருங்கிறது நாங்கள் குறிப்பிடுறேன். டிடிவி தினகரன் விஜய் அணிக்கு போவாரா அப்படின்னா, டிடிவி தினகரனுடைய என்ன சொல்றது, அவருடைய குணம் அல்லது அவருடைய அவர் இதுவரைக்கும் செய்தியாளர்களை சந்திச்சது, அவர் கடந்த தேர்தலை சந்திச்சதை வச்சு சொல்றேன். அவர் ஒரு லீடர் அப்படிங்கிற மனநிலை தான் பேசுவாரே தவிர, அவர் இன்னொருத்தர் லீடரா ஏத்துக்கிட்டு போறதா இருந்தா ஒன்னு மோடி ஏத்துப்பாரு சார். அவர் எடப்பாடி பழனிசாமி இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்றோ அஇஅதிமுக என்றோ கட்சி பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார். இங்க பிரச்சனை அதான் சார். எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு, இங்க நான் தான் கூட்டணி தலைவர்னு சொல்லிட்டாரு. ஆனா டிடிவி தினகரன் இதுவரைக்கும் அந்த மனநிலைக்கு வரவே இல்லை. டிடிவி தினகரன் என்ன பேசுறாரு? நாங்க ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருந்தோம், அதுல அதிமுக கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, சில புதிய கட்சிகள் வந்து இணைந்திருக்கின்றன அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி வந்து இது ஒட்டாது அந்த சிக்கல். சுவாமிநாதன் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை திருப்பி சொன்னாரு. நான் சகோதரர் அக்னி அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு நான் எதிர்பார்த்தேன். என்ன சொன்னார்னா, பாஜக தான் இது எல்லாத்தையுமே இயக்குதுன்னு திருப்பி சொன்னார். பாஜகவால் தான் கிருஷ்ணசாமியை விட்டுட்டு பாஜக தான் யாரை எடுத்துக்கிச்சுன்னாரு. ஜான் பாண்டியன் அது ஒத்துக்கிட்டாரு. பாஜக தான் டிடிவி தினகரன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாங்கிற முடிவுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி சொன்னா, அப்ப எல்லாத்தையும் தமிழ்நாட்டு கூட்டணியில பாஜக தான் முடிவு செய்து, எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எல்லாத்தையுமே பாஜக தான் முடிவு செய்து, அப்படித்தானே அர்த்தம்? அது நஷ்டம் இருக்கட்டும், அணுகுமுறை சார். எல்லாத்துக்குமே நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். சார், நீங்க இன்னைக்கு தேதிக்கு நீங்க திமுக அணியிலிருந்து புதிய கட்சிகள் வரதை விட்டோம். நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னதான், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோடு ஏற்கனவே இருந்தவர்கள் இன்னைக்கு உங்க அணியில இருக்காங்களா இல்லையா தெரியாது. உங்களோடு ஏற்கனவே இருந்த கட்சி தேமுதிக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று நம்பினோம், நம் முதுகில் குத்தி விட்டார் என்று பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிவிட்டார். அப்ப ஏற்கனவே உங்களோடு இருந்தவர்கள் உங்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள், உங்களோடு வர தயாரல்ல, உங்களை நம்ப தயாரல்ல. ஏற்கனவே இருந்தவர்களே உங்களோடு வர தயாராக இல்லாத போது, உங்களை நம்ப தயாராக இல்லாத போது, திமுக அணியிலிருந்து புதுசா 4 பேர் வந்துருவாங்கன்னு சொன்னா அது வந்து பேசும். திரு சோமு, திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் மட்டும் போதும், மக்கள் பிரச்சனைகளை மட்டும் முன்வைத்து இந்த முறை தேர்தலில் சந்திச்சிடலாம் அப்படின்னு அதிமுக நம்புதா? அது சாத்தியம் தானா? அதிருப்தி வாக்குகள் பிரியும்னு தெரிஞ்சும் மீண்டும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்களே. அவங்கள பொறுத்தவரை என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு அரசியல பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, அதாவது அந்த கட்சி தொண்டர்களை விட்டுரும், பொதுமக்கள்ல இருக்கக்கூடியவங்க திமுக மேல அதிருப்தி அப்படின்னா அதிமுகவுக்கு வருவாங்க. அதிமுகவுக்கு இதுனா 91, 96 ஒவ்வொன்றதுலையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் முதற்கொண்டு அதுதான். அப்போ அதிமுக போட்டியிடலை. அப்போ வந்து மற்ற கட்சிகள், அந்த நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சிலாம் வாங்கும் திமுக. ஆனால் அப்படி இல்லை, அது திமுகவுக்கு தான் போச்சு. அதாவது இங்கே 2 விஷயம் தான் பெரும்பாலான மக்களுக்கு, திமுக இல்லை அதிமுக, இது அல்லது அது. அப்ப அவங்க விஜயை அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அதிமுக இல்ல, அதிமுக கன்சிடர் பண்ணுது. அதனாலதான் அவர் இத்தனை தடவை அழைப்பும் கொடுக்கிறாரு. ஆனால் அது பெரிய அளவு வந்து இது பயன் தராது. அவர் வந்தாதான் வந்து அதிமுக கூட்டணி வந்து பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு நான் நம்பல. அது இல்லாமலேயே இப்ப திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தவிர அதிமுகவுக்கு இயல்பா இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, இதை தாண்டி இவங்க வந்து வலுவுக்கு அழைக்காம
தானால் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன கட்சிகளாகவே இருக்கட்டும், அந்தந்த பகுதியில் உதாரணமாக புதிய தமிழகமே இருக்கட்டுமே, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சே இவங்க சமாளிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது கல யதார்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதுதான். மற்றபடி 3வது இடத்துக்கு தான் வந்து நாம் தமிழர் கட்சியா விஜய் கட்சியா அப்படிங்கிறது வந்து வறுமை ஒழிய இந்த முதல் 2 விஷயத்துல இருக்கிறது. இப்ப இந்த கட்சிகள்லாம் விஜயை நோக்கி போறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லையா? ஒருவேளை திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ பிரேமலதா போன்றவர்களோ முடிவெடுக்கிறாங்க விஜய் பக்கம்னா அதிமுகவுக்கு அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லையா? நிச்சயமா வந்து பாதிப்பு இருக்காது. இந்த முறை என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஓபிஎஸ் பொறுத்த அளவுல அவர் வந்து ஏற்கனவே தனக்கான செல்வாக்கு என்னங்கிறத தனியா போட்டியிட்டு நிரூபிச்சிட்டார். அப்ப அதிமுகவுக்கான செல்வாக்கு என்ன, அவருக்கான அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி. அப்ப இவருக்கான செல்வாக்கு என்ன, கடந்த தேர்தலில் 75 தேர்தல் சீட்டு வாங்கியிருக்கிறாங்க, ஓட்டு சதவிகிதம் இருக்கு. இப்ப அதிமுக வாக்கு எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி தானே நம்ம சொல்லணும். இங்க வந்து ஜனநாயக அமைப்புன்னு இருந்தாலும் கூட இங்க தலைவர் பின்னால் திரளும் தொண்டர்கள் தான் எந்த கட்சியாக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது செந்தில் உயர்த்தினார். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து இவங்க இபிஎஸ் உடைய தலைமையை ஏற்றுட்டு வர்றது தான் வழி, வேற ஒண்ணும் இல்ல. மாநாடு நடத்துறேன்னு சொல்லியே ஒன்னும் இது இல்லாம போச்சு. விஜய்ங்கிறது ஆப்ஷன் இருக்க போறது இல்ல. விஜய்ங்கிறது ஒரு பெரிய அது திமுகவும் பெருசா எடுத்துக்காது. இல்ல டிடிவியே பேசுறாரு, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும், பாஜக வந்து முயற்சி பண்ணணும் ஓபிஎஸ் கொண்டு வருவதற்கு அப்படின்லாம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கு. டிடிவியே வந்து பெரிய அளவுல வந்து தன்னை நிரூபிக்கலையா? அவருடைய 2% வாக்கு வந்து சில தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்க தவிர அவர் வந்து டெபாசிட் இது பண்ணலையே. பாதிப்பு அதிமுக ஏற்படுத்தியிருக்காரு, பாதிப்பு அதை பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவதை தவிர வழி இல்லைன்னு சோம் சார் சொன்னாங்க. ஓபிஎஸ் அதை சொல்லிட்டாரு வெளிப்படையா, எந்த நிபந்தனையும் இன்றி இணைய தயார்னு சொல்லிட்டாங்க. பட் அதை எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த இடத்திலையும் ஏற்றுக்கொள்ள தயாரால நிராகரிக்கிறார். ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்களை நம்பி டிடிவி தினகரனும் ஒருவேளை ஓபிஎஸ் போறாரான்னு தெரியல, இன்க்ளூடிங் தேமுதிக வரைக்கும் போவாங்களா அப்படிங்கிறது 99.9 விழுக்காடு வாய்ப்பே இல்லை என்று நம்ம வீட்டு பையன் பிரேமலதா பேசுறாங்க. அதே இடத்துல இன்னொன்னு சொன்னாங்க, கவனிச்சீங்கன்னா அவர் அண்ணாரு நாங்க தம்பிங்கிற அதோட சரினாங்க. அடுத்தது சீமான் சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீமா அது எஸ் அவர் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, சீமான் என்ன சொன்னாரு, இன்னைக்கு அண்ணான்னு விஜயகாந்த் சொல்றாரு விஜய், அந்த அண்ணா உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் இருந்தபோது ஏன் விஜய் போய் பார்க்கல என்று சீமான் கேட்கிறார். அந்த சீமான் சரியாக மக்களின் கருத்தை பிரதிபலித்து விட்டார் அப்படின்னு பிரேமலதா சொல்றாங்க. பட் அதே சீமான் விஜயகாந்த மிக கடுமையாக மிக இழிவாக கண்ணியக்குறைவாக பேசியதே பிரேமலதாவுக்கு யாராவது நினைவுபடுத்தினால் நல்லது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் எப்படி சார் போவாங்க? விஜயகாந்துடைய வாக்கு சதவீதம் என்ன? எதை வச்சுட்டு டிடி தினகரன் விஜயகாந்த் இவர் விஜயனுடைய வாக்கு சதவீதம் என்ன? விஜயை வந்து எப்படி ஏத்துப்பாங்க? டிடி தினகரன் வந்து விஜய் முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துட்டு போவாரா? ஏற்கனவே ஒரு வாட்டி முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் வந்து நீங்க கொடுக்குற சீட்டை தாங்கன்னு அவரோட போவாரா? தேமுதிக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இல்ல. ஆப்ஷன் என்னப்பா திரு சோமு சார் சொல்ற மாதிரி அதிருப்தியே இருக்கு அப்படினாலும் இங்க இருந்தலாம். அது ரெண்டாவது சார். நான் என்ன சொல்றேன், முதல்ல நீங்க நிரூபிங்க. நான் இப்படி சொல்றேன், தேமுதிகவின் தலைமை ஏற்றுக்கொண்டு விஜய் கூட்டணி வைக்கணும், நீங்க ஒத்துப்பீங்களா? நான் உங்களே கேட்கிறேன், அது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க நம்புறீங்களா? டு யூ பிலீவ் தட்? எப்ப வாய்ப்பு இல்ல தானே. அப்போ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்த் தேமுதிக தலைமை ஏத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய் டிடி தினகரன் தலைமை ஏத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய் பாமக தலைமை ஏத்துக்க மாட்டாரு. அன்புமணி ராமதாஸ் தலைமையில போய் சேர மாட்டாருன்னு சொன்னா இவர் தலைமை ஏற்றுக்கொண்டு இவங்க எல்லாரும் போவாங்கிறது இருக்குல்ல. ஒரு துளி கூட அரசியல் அது வந்து சூசைடுக்கு சமம். எந்த அரசியல் கட்சி அப்போ இபிஎஸ் ஓட கை ஓங்கி இருக்குன்னு ஆயிடுச்சு. திமுக பக்கம் இவங்க யாரும் போக மாட்டாங்க. விஜயை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு மனம் இல்லைன்னா கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் அகாமடேட் ஆகிற தவிர வேற வழி இல்ல. இபிஎஸ் கை ரெண்டு வாய்ப்பு இருக்கு. எஸ் யூ ஆர் ரைட். அந்த இடத்துல நான் ரொம்ப நாளா சொல்றேன், நேச்சுரல் அலையன்ஸ் அப்படிங்கிறது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, ஜான் மணியன், கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்களை அடக்கியது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். ஒருவேளை டிடி தினகரன் கூட ஒரு கூட்டணியாக வெளியில உள்ள இருந்து அந்த கூட்டணியில் இருக்கலாம். அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது திமுகவிற்கு வலிமையான கடுமையான போட்டியை ஏற்படுத்தும். இதை நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன். ஆனா அப்படியான ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளை எந்த அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்குவாருங்கிறதான் திருப்பி கேள்வி. சரி, இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் சார்? எங்களை மதிக்கல, எங்களுக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணு போகணும்னு நினைச்சு ஓபிஎஸும் டிடிவியும் அதிமுக தோக்கணும், அவ்வளவுதாங்க. அதிமுக தோத்தாதான் ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பார். அது மட்டும் தான் எங்க இலக்குன்னு சொல்லிட்டு திருப்பி தனித்து போட்டிட்டாங்கன்னா அவர் போட்டிடுற தொகுதியில மட்டும் சாமிநாதன் சொன்ன மாதிரி 21 தொகுதியில பிரிச்சுட்டு போயிருவாங்கல்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்புறம் ஒண்ணு தேமுதிக இதுல ஒரே ஒரு வருத்தம், தேமுதிக சார் சொன்ன மாதிரி தான் நானும் அதை சொல்றேன், திமுகவோடு சேராது என்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. இதுல தேமுதிக மட்டும்தான், தேமுதிக திமுகவோடும் இணையலாம். ஓகே. திரு சாமிநாதன், திரு எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் இறுதியாக திரு ஓபிஎஸ்ஓ
திரு டிடிவியோ இல்ல திருமிகு பிரேமலதா விஜயகாந்தோ அதிமுகவில் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய்ங்கிற ஆப்ஷனையும் ரூல்ட் அவுட் பண்ணி டிஎம்கேங்கிற ஆப்ஷனையும் ரூல்ட் அவுட் பண்ணிட்டா ஒரே ஆப்ஷனா அவங்களுக்கு இங்க மட்டும்தானே இருக்கும். பிரேமலதாக்கு மட்டும்தான் 3 பக்கமும் எங்க வேணா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இப்ப வெற்றி தேவை. அவருக்கு தான் இப்ப ஒரு முதல்வர் நாற்காலியை நோக்கி அவர் நகரணும். பாஜகவே அதை ஏத்துக்க வச்சுட்டார். அப்ப அவர் தான் இறங்கி வரணும். ஏன்னா செந்திலன் குறிப்பிட்டதை போல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லைன்ட்டார். இன்னொன்னு, நீங்க டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் அதிமுகவுக்காக நான் பிரச்சாரம் செய்ய கூட தயார் அப்படின்னே பேசியிருந்தார். அவர் கடந்த ஜூன் மாதம் பேசியிருந்தார் நினைக்கிறேன். அதிமுகவை பிரச்சாரம் போறதுக்கே நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு வகையில அவர்களை உள்ள எழுத்துக்கல அப்படின்னா அது நிச்சயமா அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவால் அமையும். திமுக போட்டியே இல்லாம ரொம்ப எளிதா ஜெயிக்கிறதுக்கு அது வாய்ப்பாகவும் அமைஞ்சிடும். இன்னொன்னு வந்து அவங்க விஜய் பக்கம் போவே மாட்டாங்க அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. அதுல மட்டும் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் விஜயகாந்த் கூட போனார்ல, அன்னைக்கு தேமுதிக என்ன செல்வாக்கு இருந்துச்சு? இன்னொன்னு ஒரு விஷயம் நம்ம அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு சமூக வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுக்கு பின்புலமாக இருக்கு. சமூக ஓட்டு பெரிய அளவுல கை கொடுக்குது. ஆனா சமூக ஓட்டு வெற்றி பெற வைக்கல, ஒரு கணிசமான ஓட்டை தான் பெற வைக்கல. அதுக்கு உதாரணம் கோவில்பட்டியில டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த ஓட்டா இருக்கலாம், ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த ஓட்டா இருக்கலாம். ஏன் சமூக ஓட்டு கை கொடுத்திருக்கோம்னா மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னப்ப அன்புமணி அவர்களுக்கு அந்த வட மாவட்டங்களே சில தொகுதிகள் கிடைச்சிருக்கணும். அவ சமூக ஓட்டு என்பது ஒரு காரணி தான் வெற்றி பெறதுக்கு, அது மட்டுமே வெற்றியை தந்துறாரு. அதை தாண்டின ஒரு ஓட்டு வேணும். அப்ப அவர்களுக்கே நிறைய வெற்றிகளை பெறணும் தான் விஜய் போன்ற ஒரு எல்லா இளைஞர்களையும் உள்ளடக்கின எல்லா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முகம் தேவை. அதனால அவர்கள் அந்த சாய்ஸை எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த அபாயம் இருக்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உணரணும். ஒரு வருஷம் நான் திருப்பி சொல்றேன். விஜயகாந்த் ஏற்கனவே கட்சி ஆரம்பித்தவர், வாக்கு சதவீதத்தை நிரூபித்தவர், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். விஜய் இதுவரைக்கும் ஒரு தேர்தலை சந்திக்காதவர். தேமுதிக 2 கட்சிகளாலும் கடைசி நேரம் வரைக்கும் ஏற்றுக்கொண்டவர்கள் விஜய் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கேட்ட அந்த சூழல் வேறு. தேமுதிக விஜய் ஒப்பிடுவதே தவறுங்கிறார். தேமுதிக ஏற்கனவே பல தேர்தல்களை கண்ட கட்சி, எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவையில் இருந்த கட்சி. பேசும் திரு அக்னீஸ்வரன், திமுகவுக்கு போக மாட்டாங்க, திரு விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா ஒரே சாய்ஸ் அதிமுக பாஜக அப்படின்னா திரு இபிஎஸ் கை ஓங்கி இருக்குன்னு நான் முதல் சுற்றுல குறிப்பிட்டேன். அதை சாதிச்சிட்டார்னா இவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா மீண்டும் அது வலுவான கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டுரும். ஆனா இபிஎஸ் தோற்கடிக்கணும், இபிஎஸ் மீதான அதிருப்தி அப்படின்னு தனித்து போட்டின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க திரு செந்தில் சொன்ன மாதிரினா அது மீண்டும் அதிமுகவுக்கு தானே பலவீனமாக இவர் அக்கமடேட் பண்ணாட்டா மட்டும். அதாவது சார், திரு இபிஎஸ்ஐ தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம அரசியல் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம். நீங்க இபிஎஸ் தோற்கடிக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களை தோற்கடிக்க போறீங்கன்னு அர்த்தம் சார். என்ன சார் இது? ஓபிஎஸ் எண்ணமும் டிடிவி எண்ணமும் அதுவாதானே சார் இருக்கும் சார். அதெல்லாம் தலைவர்கள் அவங்க எவ்வளவோ ஆப்ஷன் கொடுத்து பார்த்தும் அங்க எதுவும் நடக்கலைன்னா அப்புறம் அடுத்த கட்ட முடிவை நோக்கி அவங்க போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடும் இல்லையா? அப்ப நம்ம பேசுறதெல்லாம் இந்த ஆட்சி மீது குறை சொல்றதெல்லாம் அப்ப வந்து சும்மா அப்பக்கப்ப பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் சும்மா தான் சொல்றீங்களோ? அப்ப வெளிப்படையா சொல்லிருங்க, நாங்கள் என்றைக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி. ஒண்ணு சார், நேரத்துக்கு நேரம் இடத்துக்கு இடம் மாற்றக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கவில்லை, இருக்கவும் கூடாது என்பதுதான் பொதுவான மக்கள் நினைக்கிறார்கள். அந்த கட்சி இருக்கணும்பா, அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்பா அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு 96 இப்ப சொல்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில தான் அந்த ராம்கின்ற நிறுவனத்தை மாநகராட்சியில தனியார் மயப்படுத்தினாங்கன்னு. 96 தனியார் மயப்படுத்திட்டாங்க. அன்றைக்கு இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மேயராக இருந்த போதே. அது இருக்கட்டும். இப்ப இவங்க சொல்றது திரு விஜய் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க சார், அந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்து இன்னும் ஜெல் ஆகல அப்படின்னா அந்த ஜெல்லு எங்க விக்குதுன்னே தெரியல. இல்ல இப்ப இவங்க என்னன்னா அதைத்தான் சொல்ல வரேன். அதாவது இவங்களுடைய பார்வையை பாருங்களேன், ஒரு தவறான பார்வை. என்னன்னா அவங்க ஒண்ணு ஜெல் ஆகல, ஒண்ணு சேரவே இல்லைன்றாங்க. ஒண்ணு சேர்ந்தா என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, எப்படி அது இதாகும்? அப்போ இதை கட்டமைத்து 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 நாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்பதை ஒரு போலிய ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. இன்னொன்னு விஷயம், திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே இளைஞர் பட்டாளம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 2 பேருக்கும் முன்னாள் முதலமைச்சருக்கும் இன்னாள் முதலமைச்சருக்கும் 70 வயதுக்கு மேல அவர்களுடைய அரசியல் அனுபவம் இவர்களிடம் இல்லையே, இளைஞர்கள் இருக்கிறார்கள். இதை முதல் முறையாக ஏதாவது ஒரு ஆட்சியில் இருந்த கட்சியோட கூட்டணி வச்சு இருக்கிற ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ன்றீங்க. வரணும் உங்க பக்கம். இல்ல சார், அவர் யார் பக்கம் போட்ட சார், தனியா கூட நிக்கட்டும் சார். ஆனால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே சக்தி அதிமுக தான். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு விஜய் வரணும்.
நான் அதை சொல்லவே இல்லை. இல்ல இல்ல வரணும். அது அதிமுக பாத்துக்கிறோம் சார், தலைவர்கள் எடுக்கிற முடிவு நன்றி, சார். நன்றி. நிகழ்ச்சி அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லா கட்சியும் ஏன் பின்னாடி வாங்க என்ன கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்?